டீச்சராவோ அல்லது ஒரு டைரக்டராவோ இருந்திருந்தால் என்ன மாதிரி ஒரு ஆளை பொறுத்துக்கவே முடியாது. எந்த படத்தை பண்ணா தப்பிச்சுக்க முடியும் அப்படின்றது உட்பட எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய நினைவு பரிசா அவங்க கிட்ட ஒண்ணு கொடுக்க போறோம். அதை கொண்டு வாங்கப்பா. குரு சிஷியன் சார். அவர் பள்ளிக்கூடம், அவர் படிச்ச பள்ளிக்கூடம் இது. அவருக்கு அங்க போல இன்ஜினியர் வாங்க முடியல, ஆனா பெரிய இன்ஜினியர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு வெற்றி. சார் டீச்சராவோ அல்லது ஒரு டைரக்டராவோ இருந்திருந்தால் என்ன மாதிரி ஒரு ஆளை பொறுத்துக்கவே முடியாது. நான் வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இப்படி பண்ணுனா இல்லை நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவன் போக்கிலே போக விடுவோம். கோச்சிக்கிட்டு போனானா சரி போட்டோம், 10 நாள் கழிச்சு திருப்பி வந்தால் திட்டிட்டு திருப்பி சேர்த்துக்குவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மோல்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் என்னுடைய அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து எவ்வளோ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், எவ்வளவு வந்து என்னையும் நான் செய்கிற வேலையும் என்னை சுற்றி இருக்கவங்களையும் அது பாதிக்குதுன்னு உணர்த்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணி என்னுடைய அவ்வளோ அக்ரெசிவ் எனர்ஜியும் சேனலைஸ் பண்ணி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக என்னை ஒர்க் பண்ணக்கூடிய, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தனாக மாற்றினாரு. அப்புறம் என்னுடைய சினிமா சார்ந்த ரசனையை கூர்மைப்படுத்தினார். எது பார்க்கணும், எது நல்ல படம், எது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவான ஒரு ஃபில்மு, அப்புறம் எந்த படத்தை பண்ணால் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்றது உட்பட எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல வச்சிருக்காரு. நான் எப்போதும் சொல்ற மாதிரி நான் வாங்குற எல்லா விருதுகளும் வந்து பாலு மகேந்திரன் சாருக்கு தான் சேரும், இந்த விருது உட்பட.